அன்புக்குரிய வீரமணி கண்ணன் அவர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவாக்குகின்றார். ஒரு இனிய பாடல் என்னுடைய தந்தையுடைய பாடலை இந்த வழியிலே பகிர்ந்து சிறப்பிக்கின்றார். இரண்டு பாடல்கள். நன்றி. இந்த பாடல் வந்து இரண்டு ஜாம்பவான்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். ஒண்ணு, இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமாக நமக்கெல்லாம் அத்தனை இசை முத்துக்களை அளித்த இசைஞானிக்கும், எத்தனையோ பாடல்களை, எப்படி இளையராஜா சார் ஒரு எமோஷனல் நம்ம லைஃப்ல, எஸ்பிபி சாரும் ஒரு பெரிய எமோஷன் நம்ம லைஃப்ல. அவர் கூட நான் வந்து ஒரு 1000 பாடல் என்னோட லைஃப் ஜேர்னில பகிர்ந்தது நான் செய்த பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை அளித்த என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் அந்த இறைவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங். இந்த பாடலை எஸ்பிபி சாருக்கும் என்னுடைய 2 கண்களாக திகழும் இசைஞானிக்கும் எஸ்பிபிக்கும் டெடிகேட் பண்ணிட்டு, பிறகு ஐயப்பன் பாடல் என்னுடைய, நாங்கள் வந்து அதை ஐயப்பன் பாடல் வந்து நாளை நிம்மதின்னு சொல்லுவோம். ஏன்னா நாளை நிம்மதியில் எப்படி அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சு போனா அந்த பாட்டு பாடுவாங்களோ, சபரிமலை நாங்கள் அண்ணன் தம்பிக்கு வந்து மலைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா பள்ளி கட்டு சபரிமலைக்கு அங்கேயும் தம்பி குரல் வரும். அந்த மாதிரி ஒரு பாடல். அது ஒரு அற்புதமான அனுபவம். எத்தனையோ ஐயப்ப பக்தர்களை மலை மேல் இழுத்து சென்ற பாடல். அந்த பாடல் என் தந்தையாருக்காக ஐயப்பன் அழைக்கப்பட்டது. அவருக்கு மகனாக பிறந்து இந்த ஜென்மத்தில் நான் செய்த பாக்கியம். கண்டிப்பாக அந்த பாடலோடு இந்த இனிய இறைவனை தேன் சிந்துதே வானம், ஹோப் யூர் ஆல் என்ஜாய். இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்டை மக்களுக்கு கொடுத்த ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கம் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். Please give them a round of applause. Such a brilliant concept. இது எங்க யாருக்குமே தெரியாது இந்த நிகழ்ச்சி எப்படி போகும்னு. பட் இறைவனர்களால I hope it went well. Hope you all enjoyed each and every bit of the program. And also, finally, my beloved brother, Dr. Shekhar sir, thank you so much for your magnanimous contribution on this program. And finally, Kana Prabha sir, words cannot describe how much I was thankful to you. உங்களுடைய அற்புதமான இந்த எம்சி தொகுப்பு வந்து செந்தமிழ் நாடகம் போனதிலே இன்ப தேன் வந்து பாயிருக்காரு. தமிழ் என்கிற தன்மொழி, உங்கள் தமிழ் வளரட்டும், உங்கள் தமிழ் மொழி வாழ்க. அதே போன்று ஆல் த சிங்கர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடினீங்க. நான் சொன்ன மாதிரி பாடுறதை விட்டுறாதீங்க. எல்லாம் டிஸ்பைட் ஆஃப் அதர் ப்ரொஃபஷன்ஸ் இங்கேயும் சேர்த்துக்கோங்க. காட் ஆல்வேஸ் பி வித் யூ. Right. Lord, bless you, sir. You always with us.
என்னாலும் தானே தெரிந்தாவது இதற்காக நான் வாழும் திரைப்பாடல்தான். இந்நாளில் தானே நான் இசைத்தேன் அம்மா, எனக்காக நான் பாடும் முதல் பாடல்தான். ஆனல் நீராய் தீராத ராகம் கங்கை நீரால் தீர்ந்ததடி. நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்கவில்லை, நீதானே எனக்காக மடல் போட்டதில்லை. கடல் ஆடல் சங்கரி நீரை கேட்பதா நெய்யாத வாரம் என்றோடுதான் நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா. நான் வாடும் வீரம் உன்னாரோடுதான், நீ என்னை தாளாட்டும் தாயல்லவா. ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் உன்னால்தானே உண்டானது. கால் போன பாதைகள் நான் போன போது கை சேர்த்த நீதானே மெய் சேர்த்த மாதிரி. கடவுள் பாடகன் சங்கதி நீரை கேட்பதா நெஞ்சிலும் நிம்மதி. நாள் முழுதும் பாவை நான் எழுதும் போர்க்கதையை உனக்கெல்லாம் சூட. கேள்வி கண்மணி பாடகன் சங்கதி நீதியை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. ஒரு எமோஷனல் சாங். இந்த பாட்டுல சிந்துபலியில் ஆரம்பிச்சேன். தேர்ட் பிஜிஎம்ல மியூசிக் லவர்ஸ் ராதவர்தினி ஒரு ராகம், மேலகர்த்தால such a dazzling ராகம். இந்த ராகம் வந்து எங்க தாத்தா பாடின பாட்டு. கலங்காதே மனமே சண்முகமே, தினமும் தொழுதால் மறவாதே, எந்த நெஞ்சில் முருகன் இருக்க பயம் ஏன். கலங்காதே மனமே முருகன் இருக்க பயமே. ஏற்பட்ட ஒரு ராகம் இவ்வளவு அழகா தேர்ட் பிஜிஎம்ல கொண்டு போய் துரு 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 only God's angel can do. No one can do.